30வது ஸ்லோகம். தஸ்யாம் சஹ ஜனயாஹ சக்ரே ஆத்மஜாம் அசிதேக்ஷணாம் யவீயசஹ சப்த சுதான் சப்த திரவிட பூபிருதஹ. தஸ்யாம் ச ஜனயாச்சக்ர ஆத்மஜாமசிதேக்ஷணாம் யவீயச சப்த சுதான் சப்த திரவிட பூபிருதம். சஹா மலையத்வஜனுக்கு, நல்ல நல்ல குட் குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மலையத்வஜனுக்கு, தஸ்யாம் மனைவியான வைதர்பியில, அந்த வைதர்பிக்குள்ள இருக்கிற ஜீவன் புரஞ்சனனோடு ஜீவனாக்கும், பூர்வ ஜென்மத்தில் புரஞ்சனாயிருந்த ஜீவாத்மாவாக்கும் வைதர்பிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நினைவில் வச்சுண்டாக்கும் நம்ம இந்த கதைகளை பார்க்கிறோம். அப்படி இருக்கிற அந்த வைதர்பியில அசிதேட்சணாம், அசித ஈட்சணாம், கருப்பு கலர் கண்கள் இருக்கிற, கருவிழிகள் இருக்கிற ஆத்மஜாம் புத்திரிய ஜனயாக சக்ரே ஜனிப்பிக்கவும் செஞ்சார். யவீயசகா அந்த புத்திரிக்கு கீழே தம்பிகளாயிட்டு சப்த சுதான் 7 புத்திரர்களையும் ஜனிப்பிச்சார். சப்த திராவிட பூபிருதா அந்த 7 புத்திரர்களும் திராவிட ராஜ்யத்துல ராஜாக்களாயிட்டு பவிச்சார். ஸ்ரீமத் பாகவதத்துல மகாத்மியத்தை நம்ம பார்த்தோன, ஸ்டார்டிங்ல பாகவத மகாத்மியத்துல பக்தி நாரத மகர்ஷிட்ட சொன்னதை நம்ம பார்த்தோம். நீ ஆராக்கும் அப்படின்னு பக்தி கிட்ட நாரத மகர்ஷி கேட்டதுக்கு பக்தி ஆன்சர் சொன்னதை நம்ம பார்த்ததாக்கும். பாகவத மகாத்மியத்துல 1வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகம், அதே மாதிரி 50வது ஸ்லோகம், இதுல எல்லாம் நம்ம அந்த ஆன்சரை பார்த்ததாக்கும். உல்பன்னா திராவிடே ச அகம் விருத்திம் கர்நாடகே கதா கொஜிது கொஜிது மகாராஷ்டிரே குர்ஜரே ஜீர்ணதாம் கதா விருந்தாவனம் புனः பிராப்ய நவீன ஏவ சுரூபிணி அப்படின்னு நம்ம பார்த்ததாக்கும். நான் ஜெனிச்சது திராவிட தேசத்திலேயாக்கும் அப்படின்னு பக்தி சொன்னதை நம்ம பார்த்தோம். பக்தி ஜெனிச்சது திராவிட தேசம், வளர்ந்தது கர்நாடக தேசம், மகாராஷ்டிரையில கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு டிப்ரீசியேஷன் சம்பவிச்சது. குஜராத்தில் வந்து சேர்ந்தோன்னே பூர்ணமாயிட்டும் அங்க இருக்கிற நாஸ்திகர்களால அந்த பக்தியை உபதிரவிச்சு இல்லாம பண்ணிட்டா. அதுக்கப்புறம் விருந்தாவனத்துல வந்து சேர்ந்தோன்னே நான் இதா மறுபடியும் பழையபடி கொஞ்சம் கொஞ்சமா அழகி ஆயிண்டு வரேன் அப்படின்னு பக்தி நாரத மகர்ஷிட்ட சொன்னதை நம்ம இங்க நினைவுக்கு கொண்டு வந்தானாக்கா, திராவிட ராஜ்யம் அப்படின்னா அந்த ராஜ்யம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பக்தி பூர்வமான ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம். அப்படியாக்குமானா பக்தி ஜாஸ்தியா இருக்கிற திராவிட ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்களாக்கும் வைதர்பியோடும் மலையத்வஜனோடும் 7 புத்திரர்கள் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்பட்டது. 31வது ஸ்லோகம். ஏகஸ்ய அபவது தேஷாம் ராஜன் அர்புதம் அர்புதம் போட்சியதே யது வம்சதரைஹி மகி மன்வந்தரம் பரம் ஏகஸ்யாபவத் தேஷாம் ராஜன் அர்புதம் போட்சியதே யத்வம்சதரைர்மஹி மன்வந்தரம் பரம்.
ராஜன் பிராச்சீன பர்ஹிஸ் ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு நாரத மகர்ஷி சொல்றார். நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்காக்குமே கதைகள் எல்லாம் சொல்லின்னு இருக்கார். இப்போ நடுவில் ராஜாவை கூப்பிட்டு நாரத மகர்ஷி சொல்றது யாக்கும் பார்க்குறோம். நான் சொல்ற விஷயத்தை கேளுங்கோ அப்படின்னு. தேஷாம் 7 புத்திரர்களிலேயும், இந்த வைதர்பியோடும் மலையத்வஜனோடும் 7 புத்திரர்களிலேயும் ஏகஸ்ய ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் கோடானுகோடி எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு முடியாதത്രയും புத்திரர்கள் அபவது ஜனிச்சா. எல்லாருக்கும் கோடானுகோடி சந்தான பரம்பரைகள் உண்டாச்சு. எண்ணினா ஒடுங்காத அளவுக்கும், நம்மளாலும் எண்ணி திட்டப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு சந்தான பரம்பரைகள். அதாக்கும் இங்க அற்புதம் அப்படின்னு சொன்னது. கோடானுகோடி சந்தான பரம்பரைகள் உண்டாச்சு. எது? அந்த வம்சதரைஹி, வம்சத்துல இருக்கிறவாளாக்கும் மன்வந்தரம் பரம், മന്വന്തര അവസാനം വരയ്ക്കും മഹീബോക്ഷ്യതേ, ഭൂമിയെ ഭരിക്കറ. ബ്രഹ്മാവോട് ഒരു പകൽ 1000 ചതുർയുഗം, കൃത ത്രേത ദ്വാപര കലിയുഗങ്ങൾ കൂടിച്ചേർந்த ஒரு சதுர்யுகம். அப்படி 1000 சதுர்யுகமாக்கும் பிரம்மாவோடு பகல். அப்படி இருக்கிற 1000 சதுர்யுகம் பிரம்மாவோடு பகல்ல 14 மன்வந்தர அதிபதிகளாக்கும் ஆட்சி பண்றா. அப்போ 1000 டிவைடட் பை 14 அப்படின்னு போட்டோன்னா 71.43 சதுர்யுகங்கள் ஒரு மன்வந்தர அதிபதியோடு காலகட்டம். ஓரோ மன்வந்தரங்கள் முடியற வரைக்கும் அந்த மன்வந்தரத்துல திராவிட ராஜாக்களோட பரம்பரைகளாக்கும் இந்த பூமியை ஆட்சி பண்ணறா. திராவிட பரம்பரை வழி பக்தர்கள் இந்த பூமி ஃபுல்லா ரொம்பரா அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். 32வது ஸ்லோகம். அகஸ்த்யஹ ப்ராக் துஹிதர, அகஸ்த்யஹ ப்ராக் துஹிதரம் உபயேமே திருதவ்ரதாம் யஸ்யாம் திருடச்சுதஹ ஜாதஹ இத்மவாஹ ஆத்மஜஹ முனிஹி. அகஸ்த்ய பிராப்துஹிதரமுபயேமே திருதவ்ரதாம் யஸ்யாம் திருடச்சுதோ ஜாதா இத்மவாஹாத்மஜோ முனி. திருதவ்ரதாம் நல்ல விரத அனுஷ்டானத்தோடுകൂടി இருக்கிறவளான பிராக் துஹிதரம் மலையத்வஜனோடும் வைதர்பியோடும் மூத்த புத்திரியான கருகருன்னு கண்ணு இருக்கிறவள் அகஸ்த்யஹா, அவளை அகஸ்தியன் உபயேமே கல்யாணம் பண்ணிண்டார். புராணங்களில பல பல பேருகள் பல இடத்திலையும் ரிப்பீட் ஆகும். அகஸ்திய மாமுனியோடு மனைவி லோபாமுத்ரையாக்கும். அதனால இங்க சொல்லப்பட்ட அகஸ்தியன் அகஸ்திய மாமுனி கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கலாம். விதர்ப ராஜா கிட்ட அகஸ்தியர் தன்னால சிருஷ்டிச்ச ஒரு பொன் குழந்தைய வளர்த்த கொடுத்தார் அப்படின்னும், அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கப்புறமா அகஸ்திய மாமுனி திருமணம் பண்ணிண்டார் அப்படின்னுமாக்கும் அகஸ்தியரோடு கதையில உள்ளது. அந்த மனைவியோடு பேரு லோபாமுத்ரை அப்படின்னாக்கும். இங்க நம்ம பார்க்கறது விதர்பராஜ புத்திரிக்கும் மலையத்வஜனுக்கும் மூத்த புத்திரியான அந்த கன்னிகையோடு கதையாக்கும். அதனால அந்த கன்னிகை யார கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னாக்கும் பார்க்குறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்ட
அகஸ்தியன் அப்படிங்கிறது அகஸ்தியா உபயேமே, அகஸ்தியர் கல்யாணம் பண்ணிண்டார் அப்படிங்கிறது அகஸ்திய மாமுனி கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். யஸ்யா அந்த அகஸ்தியனோடு மனைவியில, அந்த மலையத்வஜனோடு புத்திரியில திருடச்சுதா, திருடச்சுதன் அப்படின்னு பேர் இருக்கிற புத்திரன் ஜாதகா ஜனிச்சார். திருடச்சுதனோடு ஆத்மஜகா புத்திரனாயிட்டு இத்மவாக முனிகி, இத்மவாகன் அப்படிங்கிற முனி புத்திரனாயிட்டு ஜனிச்சார். கையில சமித்தோடு கூடிட்டு சமித்பாணியான புத்திரன் ஜனிச்சார். நிறைய நிறைய யாக யஜ்ஞங்கள் பண்றதுக்கான ஒரு முனிகுமாரன் ஆயிட்டு இத்மவாகன் அப்படிங்கிற புத்திரன் திருடச்சுதனுக்கு புத்திரன் ஆயிட்டு ஜனிச்சார். அகஸ்தியரோடு புத்திரன் திருடச்சுதன், திருடச்சுதனுக்கு புத்திரன் ஆயிட்டு இத்மவாகன் அப்படிங்கிற முனிகுமாரன் ஜனிச்சார். முப்பத்தி மூணாவது ஸ்லோகம். விபஜ்ய தனயேப்யஹ க்ஷ்மாம் ராஜர்ஷிஹி மலயத்வஜஹ ஆரிராதயிஷுஹு கிருஷ்ணம் சஹ ஜகாம குலாச்சலம். விபஜ்ய தனயேப்ய க்ஷ்மாம் ராஜர்ஷிர்மலயத்வஜ ஆரிராதயிஷு கிருஷ்ணம் சஜகாம குலாச்சலம். சஹ ராஜர்ஷிஹி രാജാവും ഒരേ ടൈമിലെ ഋഷിയുമാണ് രാജർഷിயான മലയധ്വജൻ തനയേഭ്യഹ 7 പുത്രർക്കും ക്ഷ്മാം ഭൂമിയെ വിഭജ്യ പിരിച്ചു കൊടുത്തിട്ടുണ്ട്. കൃഷ്ണം ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണനെ ആരിരാധയിഷു ആരാധിக்கிறதுக்காയിട്ട് സേവിக்கிறதுக்காയിട്ട് കുലാചലം കുലപർവ്വതத்துக்கு ജഗാമ യാത്രയാനാർ. ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണൻ ഗോവർദ്ധന പർവ്വതത്തെ കുലപർവ്വതമായിട്ട് സ്വീകരിച്ച് ഗോവർദ്ധന പൂജ நந்தகோபரையும் அங்கே இருக்கிற கோபர்களையே எல்லாம் செய்ய வச்சத நமக்கு தெரியும். யாதவர்களோடு மாடுகளை സംരക്ഷിக்கிற குலபர்வதமாக்கும் கோவர்தன பர்வதம். அதே மாதிரி ஓரோ குலத்துக்கும் ஓரோ பர்வதங்கள் குலபர்வதமாயிட்டு இருக்கு. രാജർഷിயான മലയധ്വജൻ അവരോട് കുലപർവ്വതം യഥാക്കും அப்படின்னு தெரிஞ்சுண்டு அங்கக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தபசு செய்யறதுக்காயிட்டு யாத்திரையானார். 34வது ஸ்லோகம். ஹித்வா கிருஹான் சுதான் போகான் வைதர்பி மதிரேட்சணா அன்வதாவத பாண்டிய ஈஷம் பாண்டியேஷம் ஜோத்ஸ்னா இவ ஜோத்ஸ்னேவ ரஜனீகரம் ஹ்ருத்வா கிருஹான் சுதான் போகான் வைதர்பி மதிரேட்சணா அன்வதாவத பாண்டியேஷம்
ஜோஸ்னேவரஜனீகரம் மதிர ஈட்சண மோகப்படுத்துற கண் பார்வைகளோடு கூடின அழகியான மலையத்வஜனோடு தர்மபத்னியான பூர்வ ஜென்ம புரஞ்சனனோடு இந்த ஜென்மத்தில் இருக்கிற சரீரம் அந்த வைதர்பிய கிருஹான் வீடு, சுதான் புத்திரர்கள், போகான் சுக சௌகரியங்கள், ஹித்வா எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு மனைவி வீடு புத்திரன் சுக சௌகரியங்கள் எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு ரஜனீகரம் ஜோஸ்னா இவ சந்திரனை பின்தொடர பூநிலாவு மாதிரி. சந்திரன் எங்க இருக்கோ அதை சுத்தி நல்ல அழகான நிலா வெளிச்சம் இருக்கும். அதே மாதிரி பாண்டியேஷம் பாண்டிய தேச ராஜாவான மலையத்வஜன் அப்படிங்கிற தன்னோட கணவரை எல்லாம் வேண்டான்னு வச்சிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தபசு செய்யறதுக்கு யாத்திரையான தன்னோட கணவரை அன்வதாவதா பின்தொடர்ந்தா வைதர்பி. மோகப்படுத்துற கண் பார்வையோடு கூடின அழகியான விதர்பராஜபுத்திரியான மலையத்வஜனோடு தர்மபத்னியான பூர்வஜன்ம புரஞ்சனன் வீடும் புத்திரர்களும் சுக சௌகரியங்களும் எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு சந்திரனை நிலா பின்தொடர மாதிரி பாண்டிய தேச ராஜாவான மலையத்வஜன் அப்படிங்கிற தன்னோட கணவரை அன்வதாவதா பின்தொடர்ந்து போனா. பூர்வஜன்ம புரஞ்சனன் இப்ப கிடைச்சிருக்கிற வைதர்பி அப்படிங்கிற சரீரத்துக்குள்ள உட்கார்ந்துண்டு இந்த ஜென்மத்தில் இருக்கிற சொந்தம் பர்த்தாவோடு கூடி சேர்ந்து யாத்திரை தொடங்கினா, பக்தி யாத்திரை தொடங்கினா. நல்லவர்களோடு கூடி கூட்டு சேர்ந்தானா நல்லது பவிக்கும், கெட்டவர்களோடு கூடி கூட்டு சேர்ந்தானா கெட்டது பவிக்கும். பூர்வ ஜென்மத்தில் சத்விசாரங்களொന്നും இல்லாத மனைவியோடு கூடி கூட்டு சேர்ந்து சீரழிஞ்சு போயிருந்த அந்த ஜீவாத்மா இந்த ஜென்மத்தில் சத்குணங்களோடு கூடின கணவரோடு கூடி சேர்ந்து பக்தி யாத்திரை தொடங்கிட்டு. பூர்வ ஜென்மத்தில் அஜ்ஞான புத்தியோடு கூடி சேர்ந்து அந்த கூபத்தில் முழுகி கர்மபலமாயிட்டு பல பல நரகங்களை அனுபவிச்சு பாபபல கர்மங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் இப்போ இதா கிடைச்சிருக்கிற புதிய சரீரத்துக்குள்ள வசிச்சு நல்ல ஒரு கணவரை கிடைச்சதால, பக்திமானான கணவரை கிடைச்சதால பூர்வ ஜென்ம புரஞ்சனன் இந்த புனர்ஜென்மத்தில் பக்தி யாத்திரை தொடங்கினதை பார்த்தோம். மோட்சஸ்தானம் அப்படிங்கிற லட்சியஸ்தானத்தை நோக்கி இருக்கிற யாத்திரை தொடங்கினான். வைதர்பிக்கும் மலையத்வஜனுக்கும் பிறந்த புத்திரி, அந்த புத்திரி பக்திமதியாக்கும், ரொம்ப ரொம்ப பக்தி உள்ளவளாக்கும். அதே மாதிரி அவளுக்கு உண்டான 7 புத்திரர்கள், அவளும்
ரொம்ப ரொம்ப பக்தி இருக்கிறவாளாக்கும். அப்படின்னா மலையத்வஜனுக்கு பிறந்த புத்திரி அப்படின்னு சொல்லப்பட்டது திராவிட தேசத்துல ஜனிச்ச பக்திதான். அவளுக்குண்டான 7 புத்திரர்கள் அப்படின்னு சொன்னது ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், இப்படி இருக்கிற 7 புத்திரர்கள். பக்தியோடு சரீர பார்ட்ஸ், பக்திக்கு நல்ல நல்ல ஒரு பவர் உண்டாச்சு அந்த திராவிட தேசத்துல. மலையத்வஜனுக்கும் வைதர்பிக்கும் ஜனிச்ச புத்திரர்கள் வழியா பக்தி அப்படிங்கிறது அந்த திராவிட தேசத்துல ரொம்ப நன்னா உண்டாச்சு. 35வது ஸ்லோகம். தத்ர சந்திரவசாநாம தாமிரபர்ணி வடோதகா தத் புண்ணிய சலிலைஹி நித்யம் உபயத்ர ஆத்மனஹ மிருஜன். தத்ர சந்திரவசாநாம தாமிரபர்ணி வடோதகா தத் புண்ணிய சலிலைர் நித்யமுபயத்ராத்மனோ மிருஜன். தத்ரா தபசுக்காயிட்டு குலபர்வதத்தில் வந்து சேர்ந்த தம்பதிகளான மலையத்வஜ வைதர்பிகள் சந்திரவாசா, சந்திரவசா அப்படின்னா சந்திரவாசா, தாமிரபர்ணி, வடோதகா இப்படின்னெல்லாம் நாமா பேருகள் இருக்கிற தது அந்த புண்ணிய சலிலைஹி புண்ணிய நதிகளில நித்தியம் டெய்லி ஆத்மனஹா உபயத்ரா 2 பேரும் குளிக்கவும் அந்த புண்ணிய தீர்த்தத்தை சேவிக்கவும் செஞ்சா. சரீரத்துக்கு உள்ளேயும் சரீரத்துக்கு வெளியிலேயும் அவ அந்த புண்ணிய தீர்த்தத்தால சுத்தி பண்ணினா, மிருஜன் சுத்தி பண்ணினா. 36வது ஸ்லோகம். கந்த அஷ்டிபிஹி மூலஃபலைஹி புஷ்பபர்ணைஹி திருண உதகைஹி வர்த்தமானஹ சனைஹி காத்ரகர்ஷனம் தப அஸ்திதஹ. கந்தாஷ்டிபிர்மூலஃபலை புஷ்பபர்ணை திருணோதகைः வர்த்தமான சனைர்காத்ரகர்ஷனம் தப ஆஸ்திதா. கந்த அஷ்டிபிஹி கிழங்குகளும் தானியங்களும், மூலஃபலைஹி காய்கனிகளும், புஷ்ப பர்ணைஹி பூக்களும் இலைகளும், திருண உதகைஹி புல்லும் தண்ணியும், இதனால எல்லாம் வர்த்தமானஹா வாழ்ந்துண்டு, ஷனைஹி ரொம்ப ரொம்ப மெல்ல மெல்ல, காத்ர கர்ஷனம் சரீரத்தை சொல்படிக்கு நிப்பாட்டிண்டு, தப ஆஸ்திதஹா தபசுக்காயிட்டு உட்காந்துண்டு
தியானாவஸ்தையில உட்கார்ந்துட்டு தபசனுஷ்டிச்சு மனசையும் இந்திரியங்களையும் கண்ட்ரோல்ல வச்சுண்டு சரீரத்தை சொல்படிக்கு நிறுத்திட்டு தபசனுஷ்டிச்சா. தபசு செஞ்சதால சரீரம் நன்னா மெலியற அளவுக்கு அந்த கடின தபசவா தொடங்கினா. 37வது ஸ்லோகம். ஷீத உஷ்ண வாத வர்ஷாணி சுத் பிபாசே பிரிய அப்ரியே சுக துக்கே இதி துவந்த்வானி அஜயத் समदर्शनः. शीतोष्णवादवर्षाणि क्षुत्पिपासे प्रिया प्रिये सुखदुःखे इति द्वन्द्वान्यजयत् समदर्शना. सुखदुःखे इति द्वन्द्वानि अजयद् समदर्शनः. सुखदुःखे इति द्वन्द्वान्यजयत् समदर्शना. शीत उष्ण குளிர் சூடு, வாத வர்ஷாணி காத்து மழை, சுது பிபாசே பசி தாகம். சீத உஷ்ண வாத வர்ஷாணி அப்படின்னாக்கா எல்லா ரிதுக்களும், சுத் பிபாசே பசியும் தாகவும், பிரிய அப்ரியே விருப்பமானதும் விருப்பம் இல்லாததும், சுகதுக்கே சுகமும் துக்கமும், இது இப்படி இருக்கிற எல்லா விதமான துவந்துவானி ரெண்டு அப்படிங்கிற பாவங்களை சமதர்ஷனஹா சமபாவனையால சமதர்சனத்தால அஜயது ஜெயிச்சா. அத்வைத பாவத்தால துவைத பாவத்தை ஜெயிச்சா. நானும் பரமாத்மாவும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதும் ஒன்னாக்கும் அப்படிங்கிற பாவத்துல ஆத்மஸ்வரூப தர்சனம் கிடைச்சு பிரகிருதி அப்படிங்கிற மாயைய மலையத்வஜன் ஜெயிச்சார். மலையத்வஜனோடு கூட வைதர்பியும் தபசு செஞ்சுட்டு தான் இருக்கா. அந்த அளவுக்கு பக்குவதை வைதர்பிக்கு வந்துட்டும் இல்லை.